எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நம்ம லைஃப்ல ஒரே மாரியான இன்சிடென்ட்ஸ் வந்து நெறைய நடந்திருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். எவ்ளோ பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. அதே மாரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் வந்து லஞ்ச் வந்து அங்க ஸ்கூல்ல தான் சாப்பிடுவேன். ஒரு சிலர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர்றவங்க வந்துட்டு வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாரி உங்க லைஃப்லயும் நெறைய நடந்திருக்கும். இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். இதே மாரி நெறைய விஷயங்கள் இருந்திருக்கும். இதே மாரி தான் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேனா, ஸோ அதுல வந்துட்டு ஒரு கமெண்ட் என்ன வந்திருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்துட்டு வேற ஒரு கன்டென்ட் எதுக்கு காப்பி பண்ணி பேசுறீங்க? உங்களோட கன்டென்ட் ஓன் கன்டென்ட் பேச வேண்டியது தானே அப்டின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்க எல்லார் லைஃப்லயும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி காமனா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம புதுசு புதுசா பேசணும் அப்படின்னா நான் என்ன டைரக்டராங்க புதுசு புதுசா கதை எடுக்கிறதுக்கு புதுசா புதுசா அப்படின்னா எனக்கு என்ன வருமோ அதை தானே பேச முடியும். அது இல்லாம நிறைய விஷயங்கள் ரொம்ப சிமிலரா தான் இருக்கும். நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய கதைகள் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க அக்ரி பண்றீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னைக்கு டின்னருக்கு பாத்தீங்கன்னா சோயாபீன்ஸ்ல வந்துட்டு கிரேவி வச்சிருந்தேன். நல்ல வந்து ஒரு லிக்யூடான கிரேவி வச்சுட்டு அதுக்கு வந்து இட்லி செஞ்சிருந்தேன். காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது.